Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல பிவோட் டேபிள்ல இருக்கிற நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா கால்குலேட்டிங் ஃபீல்ட் அண்ட் ஐட்டம்ஸ். இத பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வேல்யூஸை டிராக் அண்ட் ட்ராப் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம ஒன் கிளிக் பண்ண எல்லாமே சேஞ்சஸ் ஆகுறது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த டைம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட எக்ஸல் ஆல்ரெடி ப்ரீ பில்டா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஃபங்க்ஷனு, சம், இஃப் அண்ட் கவுண்டர், ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு இதுல வந்து ஓவரால் நம்மளுக்கு 11 டாபிக்ஸ் இருக்கு. இந்த 11மே என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தேவையான டேட்டா செட் நம்ம எடுத்தாச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிவட் டேபிள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்செர்ட் டேபிளில் போயிட்டு நான் பிவட் டேபிளை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் எடுத்து வேல்யூஸில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா இயர் எடுத்து நான் என்ன பண்ணேன் ரோஸில் எடுத்துக்கிறேன். அகெயின் வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்து நான் ரோஸில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு ஓவரால் சேல்ஸ் வந்து காட்டுது, இயர் வைஸ் காட்டுது, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது நம்மளுக்கு சிலை காட்டுது. ஃபர்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு என்னன்னா கிரியேட்டிங் கால்குலேட்டட் ஃபீல்டு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு பிவோட் டேபிள் இன்செர்ட் பண்ண நம்மளுக்கு பாருங்க பிவோட் டேபிள் அனலிஸ்ட் டேப்ல வந்து கால்குலேஷன்ஸ்ன்ற ஒரு குரூப்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல்டு ஐட்டம் அண்ட் செட்ஸ்னு இருக்கு. ஸோ இதுல இருக்க தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் என்ன பண்றேன், டவுன் ஆரோ கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்களா தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கால்குலேட்டட் ஃபீல்டு இருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி பாருங்க நம்மளுக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. ஸோ இந்த விண்டோவில் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட இருக்கிற காலம்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இது எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ என்கிட்ட இந்த ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேட்டா செட்டில் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், என்கிட்ட பாருங்க காஸ்ட் ஆஃப் எவ்வளோக்கு நான் வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்க டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து எனக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் நான் பிவட் டேபிளில் போயிட்டு என்ன பண்ணுறேன், பிவட் டேபிள் அனலிஸ்ட்டில் போயிட்டு கால்குலேஷன் பண்ண போகிறேன். ஸோ கால்குலேட் ஃபீல்டு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்னு வச்சுக்கலாம், COGS. ஜஸ்ட் ஃபார்முலா நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா காஸ்ட் என்கிட்ட இருக்குது என்னன்னா காஸ்ட். ஸோ காஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்செர்ட் ஃபீல்டு கொடுத்துட்டு டிவைடட் பை சேல்ஸ். ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கினா எவ்வளோக்கு வித்துருக்குன்றதை நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தனே பாருங்க நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கும். அதேமாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம லாபம் வச்சுருக்கோமா இல்லையான்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜீரோஸ் இருக்குங்களா, ஸோ இதெல்லாமே நான் என்ன பண்ண போறேன்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போறேன். ஏன்னா டிவைட் பண்ணால் நம்மளுக்கு பர்சன்டேஜாக தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ண போறேன்னா ஹோம் டேபில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இங்கே பாருங்க இப்போ இதுக்கு சேம் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா சம் ஆஃப் சேல்ஸ் அண்ட் சம் ஆஃப் COGS வந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம நேம் நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வேல்யூஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ண போறோம்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ இதை நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிருக்கின்ற ஒரு மீனிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கால்குலேஷன் கொடுத்துக்கலாம், இல்லை ஆஸ் நம்ம என்னென்னமோ கொடுத்துக்கலாம் நம்ம ஐடென்டிஃபைக்கு. ஜஸ்ட் நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஓவரால் சேல்ஸ் நம்ம எவ்வளோ, அதான் நம்ம ப்ராடக்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், நம்ம எவ்வளோக்கு வித்திருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே லாபம் வந்திருக்கு. ஸோ இந்தமாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ என்ன பண்ணலாம்னா பிவோட் டேபிள் இன்செர்ட் பண்ணிட்டு பேசிக் லெவல் கால்குலேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம சம் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது, கிரேட்டர் தென் லெஸ் தென். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளால யூஸ் பண்ணி நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் கால்குலேட்டட் ஃபீல்டு இன் நியூ. இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா பழசு ஒன்று ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணது இருக்கு. இதை பேஸ் பண்ணி என்னால் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா, முடியும். ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பிவோட் டேபிள் அனலைஸில் போயிட்டு அகைன் என்ன பண்ணுறேன் ஃபீல்டு ஐட்டம்ஸில் போயிட்டு கால்குலேட் ஃபீல்டு கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இது நம்ம 100க்கு தானே பார்த்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்னென்னமோ கொடுத்துக்கலாம், சேல்ஸ் நம்ம மார்ஜின் கொடுத்துக்கிறேன். ஸோ கால்குலேஷன் எப்படி பண்ண போறோம்னா 1 மைனஸ் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த COGS. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு காலம் கிரியேட் இருக்குங்க பாருங்க. ஜஸ்ட் அதை என்ன பண்ணுறேன் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அகைன் ஓகே கொடுக்குறேன். இங்கே அகைன் பாருங்க நம்மளுக்கு வந்து கால்குலேட் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் நம்ம இவ்வளோ என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு லாபம் வந்திருக்கு. மீதி இருக்கிற பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா சேம் நம்ம இதுக்கும் நம்ம பண்ணலாம் நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் போயிட்டு அகைன் என்ன பண்ணுறேன் சேல்ஸ் மார்ஜின் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இல்லை நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கால்குலேஷன் ஃபீல்ட் மேலே ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் வச்சு வச்சிருக்கோம். ஸோ ஓவரால் நம்மளுக்கு எல்லாமே டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுது. பேசிக் லெவல் கால்குலேஷன் தான். ஸோ நம்மளால வந்து நம்ம ரெக்கமெண்ட்க்கு எதுவுமே நம்மளால ஆட் பண்ணுறது, சம் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியாது சேம் டைமில். ஆடு, மல்டிப்ளிகேஷன், ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும்.
நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா எடிட்டிங் ஏ கால்குலேட்டட் ஃபீல்டு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேசிக்கை வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணோம். செகண்ட் வந்து என்ன பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம செகண்ட் ஒன் கிரியேட் பண்ணோம். இப்போ எனக்கு இது எல்லாமே எடிட் பண்ணணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதையும் நம்மளால பண்ண முடியும். என்ன பண்ணனா அகைன் பிவட் டேபிள் அனாலிசிஸில் போயிட்டு என்ன பண்ணா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் போகிறோம். ஸோ நம்ம கால்குலேட்டட் ஃபீல்டு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்மளுக்கு ட்ராப் டவுன் இருக்கும். ஸோ நம்ம எதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வரும். இப்போ எனக்கு இதில் சேல்ஸ் மார்ஜின் தேவைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் delete கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய்டும், ஓகே கொடுத்தேன்னா. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல தான் போய்டும். அகைன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஜஸ்ட் அகைன் என்ன பண்ண போறேன், ஃபீல்டு செட்டிங்ஸில் போயிட்டு அகைன் என்ன பண்ண போறேன், ட்ராப் டவுனை கிரியேட் பண்ணி காஸ்ட் ஆஃப் குட்ஸை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சேம் நம்ம இதை கால்குலேஷன் கூட நம்மளால மாற்ற முடியும். ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே ப்ளஸ் பண்ணி கொடுன்றேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேன் இப்போ நடுவில். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பர்சன்டேஜாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக மாற்றணும். அகைன் என்ன பண்ணேன்னா இதில் போயிட்டு நான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட் மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கணும், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கணுமோ அது எவ்வளோக்கு விற்றமோ சேர்த்து நம்மளுக்கு ஓவரால் நம்மளுக்கு சம் பண்ணி கொடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸிஸ்டிங்காக நம்ம கிரியேட் பண்ணதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், மோடிஃபை பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா எக்ஸல் ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன் ஃபீல்ட். ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமானது. எப்படி சொல்லணும், இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸல் சம் ஃபங்க்ஷனு இஃப் ஃபங்க்ஷனு அதேமாரி நம்மளுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், கவுண்ட் ஃபங்க்ஷன், இது எல்லாமே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா நம்ம வந்து இப்போ வி லுக்கப் எக்ஸ் லுக்கப்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு செல்லை வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ அதர்வைஸ் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அகைன் நான் பிவட் டேபிள் அனாலிசிஸில் போகிறேன். ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையானது எல்லாமே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த டைம் எனக்கு என்ன தேவைன்னா எனக்கு ஓவரால் சேல்ஸ் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் எடுத்து வேல்யூஸில் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா மந்த் அண்ட் ரீஜன் எடுக்க போகிறேன். ஓகேவா, இப்போ மந்த் எடுத்து நான் ரோஸில் விடுறேன். அண்ட் தென் ரீஜன் எடுத்து கெயின் சேம் என்ன பண்ண போகிறேன்னா நான் ரோஸில் விட்டுக்கிறேன். இப்போ என் கண்டிஷன் என்னன்னா எனக்கு ஒரு மந்த்துக்கு வயசு நம்மளுக்கு எவ்வளோ ரீஜனில் சேல்ஸ் இருக்குன்றது காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு தேவையானது கிரைட்டீரியா மீட் பண்ணியிருக்கா இல்லையன்றது எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பிவட் டேபிள் ஃபீல்டு செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட்டட் ஃபீல்டு கொடுக்குற அகைன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், நம்ம போனஸ்ன்றதை போனஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபார்முலா இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட். ஸோ ஒன்ஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம போனஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ எனக்கு வந்து சேல்ஸ் இருக்கு. ஓகேவா, சேல்ஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு 7 lakh மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3% போனஸ் மாரி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் கொடுக்குற 7 lakh எனக்கு இருக்கணும். எனக்கு இது இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு அகைன் வந்து எனக்கு சேல்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா 3% இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ஓகேவா, 3% போனஸ் மாரி. ஸோ 3% கொடுத்துட்டேன் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனது எனக்கு 0 வரும்ன்ற. ஸோ 0 கொடுத்துட்டு ஜஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு நல்லா பாருங்க. இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா எனக்கு சேல்ஸ் வந்து 7 lakh இருக்குதான்னு பாருன்றேன். 7 lakh மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3% போனஸ் மாரி சொல்கிறேன், இல்லைன்னா 0. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஓகே கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கிரேட்டர் தென் 7 lakh மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ போனஸ் கொடுக்கணுமோ அதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷன்ஸை ரைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செல் ரெஃபரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் காலமை பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார்முலா. ஸோ எக்ஸலில் ப்ரீ பில்டாக இருக்கிற ஃபார்முலா ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா இதில் நம்மளால வந்து செல் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. செல் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் அப்படின்னா இப்போ வி லுக்கப் எக்ஸ் லுக்கப் ஹெச் லுக்கப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தெரியுங்களா. ஒரு வேல்யூ வந்து ஒரு ஷீட்லேருந்து இல்லை வேற ஒர்க் புக்லேருந்து கொண்டு வரதுக்கு அதை பேஸ் பண்ணி கொண்டு வரப்போ நம்மளால யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி அதர்வைஸ் நம்ம இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா கிரியேட்டிங் ஏ கால்குலேட்டட் ஐட்டம். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அகைன் இதெல்லாமே நான் எடுத்துடுறேன். ஸோ எனக்கு என்ன தேவைன்னா நான் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து மந்த் இருக்கணும். ஓகேவா, மந்த் வந்து ரோ வைஸில் இருக்கணும். காலம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா இயர் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இயர் எடுத்து நான் காலம் வைஸ் விட்டுக்கிறேன். ஸோ அதேமாரி ஓவரால் சேல்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூஸில் விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இயர் வைஸ் நம்மளுக்கு ஓவரால் சேல்ஸ் காட்டுது. இப்போ என் கண்டிஷன் என்னென்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 6 month இருக்கு தெரியுங்களா, இப்போ ஜான் டு ஜூன் வரையும் எனக்கு இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லணும், அவங்களுக்கு வந்து 10% போனஸ் கொடுக்கணுன்ற. ஓகேவா, நெக்ஸ்ட் இருக்கிற ஜூலை டு டிசம்பர் வரை இருக்கிறவங்களுக்கு 10% போனஸ் கொடுக்கணுன்ற. அது எப்படின்னா ஓவரால் சேல்ஸை பேஸ் பண்ணி நான் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா, அதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அகைன் என்ன பண்ண போறோம்னா பிவட் டேபிள் ஃபீல்ட் செட்டிங்ஸில் போயிட்டு செகண்ட் ஐட்டம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு அகைன் என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு கால்குலேட்டட் ஐட்டம் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சேம் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா போனஸ்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அகெயின். ஸோ ஃபார்முலா இங்கே நம்ம என்ன எழுத போகிறோம்னா
எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லணும்னா இதுக்கு வந்து நேம் என்ன பண்ணலாம், H1 போனஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர் எடுத்துக்கலாம். ஸோ H1 போனஸ், ஓகேவா? இது இப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு வந்து 10% கொடுக்கணும், கரெக்ட்டுங்களா? அதனால் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் 10% நான் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா சம் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணோம், கரெக்ட்டுங்களா? அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஜான் டு ஜூன் வரை நான் ஆட் பண்ணோம். அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒன்று அப்படியே நான் கம்மா கொடுத்து ஆட் பண்ணிட்டு வரேன். சம் ஃபங்க்ஷன் நம்ம இப்படி தானே பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அதேமாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு போகிற ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். இல்லை அகைன் நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு இந்த டைம் என்ன பண்ண போகிறேன்னா H2 போனஸ் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தா நம்மளுக்கு வந்து H1 போனஸ்க்கு வந்தது. சேம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா H2க்கு நான் கிரியேட் பண்ண போகிறேன். அகைன் கால்குலேட்டட் ஐட்டமில் போயிட்டு இந்த இடத்துல H2 போனஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதேமாதிரி 10% தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 10% கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சம் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இந்த டைம் என்ன பண்ண போகிறோம்னா ஜூலை டு டிசம்பர் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் டிசம்பரே கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து H1 போனஸ் அண்ட் H2 போனஸ் இது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரையும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் பண்ணி அதில் வரதை வந்து நம்மளுக்கு 10% நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இயருக்கு நம்ம வந்து 5 lakhs கிட்டையும், செகண்ட் வந்து நம்ம வந்து 5,37,000 வரையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா யூஸ் எ எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இன் எ நியூ காலம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட எக்ஸிஸ்டிங் இந்த காலம் இருக்கு, ஓகேவா? இதுலேருந்து நம்மளுக்கு தேவையானது நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அகைன் என்ன பண்ண போறேன்னா வந்து கால்குலேட்டர் ஃபீல்டில் போயிட்டு அகைன் கால்குலேட்டர் ஐட்டம் கொடுக்க போறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஆவரேஜ்ன்றதை நான் கொடுக்க போறேன், ஓகேவா? 6 மந்த்துக்கான ஆவரேஜ் என்னன்றதை நான் ஃபைன் பண்ணணும். அதனால ஆவரேஜ் கொடுத்துட்டு H1 போனஸ் நான் கொடுத்துக்கிறேன். H1 போனஸோட எனக்கு ஆவரேஜ் தெரியணும். அதனால என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு காலம் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தேவையான காலம் நம்ம ஃபீல்ட் செட்டிங்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ H1 போனஸ் கொடுத்துட்டு இன்சர்ட் செட் ஃபீல்டிங் கொடுத்துட்டு டிவைடட் பை, ஸோ சாரி நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். இங்கே வந்து நம்ம H1 போனஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை 6 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளுக்கு வந்து 6 மந்த்துக்கான ஆவரேஜ் நம்மளுக்கு காட்டுது. இப்போ நம்ம மந்த்லி எவ்வளோ கொடுக்கணும், 83,000 கொடுக்கணும் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அதேமாதிரி சேம் நம்ம என்ன பண்ண போறோம்னா H2க்கு ஃபைன் பண்ண போகிறோம். அகைன் என்ன பண்ண போறோம்னா ஃபீல்ட் செட்டிங்ஸில் போகிறேன், கால்குலேட்டர் ஐட்டம் சேம் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் H2ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்கே ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா H2 போனஸ் டிவைடட் பை 6 கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான், இன்சர்ட் ஐட்டம் அண்ட் டிவைடட் பை 6. ஸோ இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க அதேமாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா H2க்கான போனஸை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மந்த்லி எவ்வளோ கொடுக்கணும், 89,000 கொடுக்கணும். இங்கே மந்த்லி எவ்வளோ கொடுக்கணும், 83,000. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா வேரியேஷன் நம்மளுக்கு காட்டுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போனோம், ஓவரால் நம்ம ஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் மந்த் வைஸ் எப்படி கொடுக்குறதுன்றதை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐட்டம்ஸில் நீங்கள் வந்து எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேல்குலேஷனை வந்து பிவோட் டேபிளில் நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா எடிட்டிங் ஏ கால்குலேட்டட் ஐட்டம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்தமாரி நம்ம கால்குலேட்டட் ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளால எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணனா சேம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ நம்ம வந்து காலம்ல தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க கால்குலேட் ஐட்டம் ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு தேவையானது இருக்குது. ஸோ எனக்கு H1 போனஸ் தேவையில்ல, அதனால் என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிடுறேன். சேம் அதேமாதிரி H2 எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அதை டெலிட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்க இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுச்சு. சேம் இல்லை எனக்கு வந்து கால்குலேஷன் எனக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளால பண்ண முடியும். இப்போ அகைன் என்ன பண்ண போனால் ஃபீல்ட் செட்டிங்ஸில் போயிட்டு கால்குலேட் ஐட்டம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங்காக நம்ம கிரியேட் பண்ணது H1 போனஸ். எனக்கு இது வந்து H1 வேணாம், எனக்கு 4 குவார்ட்டர் வேணாம், H1 H2 H3 H4. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 3க்கு வந்து என்ன பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் மார்ச் வரையும். ஸோ மார்ச் கொடுத்துட்டு என்ன பண்ணுறப்போனா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் நம்ம எடுத்துக்கலாம் H1QTR, ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கானதான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க அகைன் ஓகே கொடுக்குறேன். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷன் மாறிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணது வேற, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டருக்கானதை நம்ம எக்ஸிஸ்டிங் இருக்கிறத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் மோடிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா எக்ஸல் ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேட் ஐட்டம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஈஸியாக எப்படி ஃபைன் பண்ண போறோம்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிறது எனக்கு எல்லாமே ஆவரேஜ் ஒன்றுன்றா. ஸோ இது எல்லாமே நான் எடுத்து விட்டுறேன். H1 H2லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ நம்ம எல்லாமே டெலிட் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருந்து. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் கால்குலேட் ஃபீல்டில் போயிட்டு அகைன் நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு புதுசாக
ஸோ அகைன் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி H1 டெலீட் பண்ணிடுறேன். அகைன் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி H1 குவார்டரை டெலீட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஓவரால் சேல்ஸ் இருக்குது இயர் வைஸ் மந்த் வைஸ் எனக்கு இதோட ஆவரேஜ் தெரியணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அகைன் ஃபீல்ட் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே கடை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம மல்டிபிள் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஷோ ஆகாது, யாராவது வரும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் ஐட்டம் போயிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆவரேஜ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆவரேஜ் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஓவரால் சேல்ஸு. ஸோ எல்லாமே எனக்கு ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா, நம்ம ஆவரேஜ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி வருதோ அது கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபார்முலா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட்டட் ஃபீல்ட் ஐட்டமில் போயிட்டு அகைன் என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆவரேஜை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபார்முலா என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு எல்லா மந்த்து தான் எனக்கு ஆட் பண்ணுன்ற. ஓகேவா, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் 1 by 1 இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் ஒன்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஆவரேஜை நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம கேல்குலேஷன் தான் நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடிஷ்னலாக ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எதுவுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணல இந்த டைமு. ஸோ எக்ஸலில் ப்ரீ பில்டாக இருக்கிற ஃபார்முலா ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா கால்குலேட்டட் ஃபீல்ட் ஐட்டம் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்போ நம்ம ஓவரால் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதே பிவோ டேபிள் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளால் ஆவரேஜ் ஃபைன் பண்ண முடியும். பட் எப்படி ஃபைன் பண்ண முடியும்னா ஓவரால் நம்மளுக்கு ஆவரேஜாக நம்மளுக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல ஆன்சர் கரெக்டாக வருமானு கேட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா எனக்கு ஓவரால் சேல்ஸ் இருக்குது, இதுலேருந்து எனக்கு ஆவரேஜ் மட்டும் எனக்கு ஃபைன் பண்ணி சொல்லு. அந்தமாரி நம்ம சினாரியோஸ் வரப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார்முலா ரைட் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆவரேஜ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஃபங்க்ஷன்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். COUNT கவுண்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சேம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா ஒன்ஸ் அதில் கரெக்டாக நம்ம கெட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணி நம்மளால் கெட் பண்ண முடியும் ஆன்சரை. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா கால்குலேட்டட் ஐட்டம் அண்ட் ஏ காலம் லேபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் நம்ம இது இருக்கிற கால்குலேட்டட் ஃபீல்டை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் ஃபீல்டில் போயிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என் கண்டிஷன் என்னன்னா எனக்கு வந்து மல்டிபிள் இயர்ஸ் இருக்குது. ஒரு இயர் கூட இன்னொரு இயர் சேலில் நான் கம்பேர் பண்ண நினச்சேன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம காலமை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் ஃபீல்டில் போகலாம். ஸோ ஜஸ்ட் இதில் என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து வேரியேஷன் ஃபைன் பண்ணோம். அதனால் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், வேரியேஷன் 2014 வெர்சஸ் 2013. இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், எனக்கு 14 சேலையும் எனக்கு 13 சேலையும் எனக்கு கம்பேர் பண்ணி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் ஃபைன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 2014 மைனஸ் 2013 கூட ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 2014க்கும் 13க்குள்ள வேரியேஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ வேரியேஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ போனஸ் அதாவது எப்படின்னா நம்ம சேல்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்குது இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். சேம் அகைன் என்ன பண்ண போகிறேன்னா 2012க்கும் அண்ட் 2014க்கும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் நல்லா பாருங்கள், நான் காலமில் நான் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் தெரியுதுங்களா, காலமை செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ கால்குலேட் ஐட்டமில் போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ சேம் அதேமாரி வேரியேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா 2012 வெர்சஸ் 2014. ஸோ நம்ம அந்தமாரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 14 ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன், தென் மைனஸ் கொடுத்துட்டு 2012. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இயருக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குன்றதை ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து 14க்கும் அந்த 2012க்கும் இல்லை வேரியேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ 14 கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு எது நம்ம அதிகமாக சேல் இருக்குன்னா இந்த இடத்துல பார்க்குறப்போ ஜானில் வந்து 2000 செல்லில் நம்மளுக்கு வந்து லெஸ்ஸர் சேல் இருக்குது. நம்மளுக்கு வந்து 2004 வந்து நம்மளுக்கு 3 lakhs நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே 2013 வந்து 2 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் பட் இங்கே பிப்ரவரி பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல அதிகமாக இருந்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து மார்ச்சில் அதிகம், அதான் எப்படி சொன்னால் 2013 அதிகமாக இருக்குது. ஆனால் 14 கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. சேம் அதேமாரி நம்ம வந்து 14 12 கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2012 நம்மளுக்கு இன்னும் டிக்ரீஸ் தான் இருக்குது, சேல் இன்க்ரீஸ் ஆன மாரி இருந்தது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கால்குலேஷன்ஸை. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சால்வ் ஆர்டர் ஃபார் கால்குலேஷன் ஐட்டம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணது எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா காலமை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையானது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ கால்குலேட் ஐட்டம் ஃபீல்டில் போயிட்டு ஸோ இதெல்லாமே டெலீட் பண்ணிடலாம் செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என் கண்டிஷன் என்னென்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இயர் தேவையில்ல, ஸோ ஒரு மந்த் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா,
ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு மந்த்துக்கும் சேல் ஆனது காட்டுது. ஸோ இப்போ நான் டிசம்பர் சேல் வந்து எல்லா சேல் கூட நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா, 10% எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறமே நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். அகைன் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து காலமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிசம்பர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீல்ட் செட்டிங்ஸில் போயிட்டு கால்குலேட் டைம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சாம்பிள் நம்ம வச்சுக்கலாம், ஒரு நேம் வச்சுக்கலாம். என்ன நேம் வச்சுக்கலாம்னா ஸோ சேல்ஸ்னே வச்சுக்கலாம். சேம் அகெயின் சேல்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து டிசம்பர் சேலை எடுத்துக்கோ. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன், டிசம்பர் சேலை எடுத்துக்கோ. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் ஃபீல்டு கொடுத்துட்டு டிவைடட் பை சம். ஓகேவா, சம் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஓவரால் சேல்ஸை நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இருக்கிற எல்லா ஃபில்லையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா, 1 by 1. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி எனக்கு தேவையானது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு சேல்ஸை நம்மளுக்கு காட்டுது இந்த இடத்துல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் என்ன பண்ண போகிறோம், Ctrl+Shift+5 கொடுக்குறேன். நம்மளுக்கு பர்சன்டேஜாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இன்னொரு கண்டிஷன் என்னன்னா எனக்கு, ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே குரூப் பண்ண போகிறேன். அடிஷ்னலாக ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். ரீஜன் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் காலம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ரீஜன்லேயே நம்மளுக்கு ஓவரால் சேல்ஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இப்போ என் கண்டிஷன் என்னன்னா, அடிஷ்னலாக என்கிட்ட வந்து ரீஜன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து ஒரே ரீஜனாக கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஈஸ்ட் நார்த்தியா சேர்த்தது ஒரு ரீஜன், அதேமாரி சவுத் ஏஷியா சேர்த்தது ஒரு ரீஜன். இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு ஒரு ரீஜனாக இருக்கணும். அதேமாரி இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ரீஜனாக இருக்கணும்ன்றேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் அகைன் என்ன பண்ணுறேன், கால்குலேட் ஃபீல்டில் போயிட்டு கால்குலேட் ஐட்டமில் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறேன்னா, ரீஜன் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீஜன்றது இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ எனக்கு வந்து ஈஸ்டையும் நார்த்தியா சேர்த்து எனக்கு ஒரு ரீஜனாக இருக்கணுன்ற ஈஸ்ட் ப்ளஸ் நார்த். ஓகேவா, ஈஸ்ட் ப்ளஸ் நார்த்து. இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீஜன்றது நம்மளுக்கு ஒரு ரீஜன் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் கால்குலேட் ஃபீல்டில் போயிட்டு எனக்கு செகண்ட் ரீஜன் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அகைன் என்ன பண்ண, ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், செகண்ட் ரீஜன்றது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பேலன்ஸ் இருக்கிற ரீஜனு சவுத்தையும் ப்ளஸ் எனக்கு வெஸ்ட்டும் எனக்கு வேணும். ஓகேவா, சவுத் ப்ளஸ் வெஸ்ட்டு சேர்த்து எனக்கு செகண்ட் ரீஜன் சொல்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஓகே கொடுக்குறேன். அகைன் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையானதை நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்டில் வேணும். ஸோ அகைன் வந்து சவுத் வெஸ்ட் சேர்ந்து நம்மளுக்கு செகண்ட் ரீஜன். ஸோ நம்மளுக்கு ரீஜன் வைஸ் சேல்ஸ் காட்டுது. பட் என் கண்டிஷன் என்னன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இது ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு 1% வரணும். ஆனால் இது ரெண்டுமே சேர்த்து 1% வரணும். இது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, இது 1% ஆகும், இது 1% நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இது கரெக்ட் இந்த இடத்துல. ஆனால் பட் இந்த இடத்துல வரப்போ நம்மளுக்கு வந்து இப்படி வரக்கூடாது. ஸோ இந்தமாரி நம்ம வரப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மல்டிபிள் கால்குலேஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எனக்கு ஆர்டர் வைஸ் எனக்கு பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபீல்டு செட்டிங்ஸில் போயிட்டு இந்த சால்வ் ஆர்டர் இருக்குது தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணே பாருங்க, நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. பட் எனக்கு இது வந்து லாஸ்ட் ஆகணும். எனக்கு எல்லாமே சேல் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன சொல்றேன், எல்லாமே கால்குலேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், மூவ் டவுன் கொடுங்க. அகைன் மூவ் டவுன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு இங்கே இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஜஸ்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக 10 இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல 19 இருந்தது 10 மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற கால்குலேஷன் கரெக்டாக தான் வரும். ஆனால் ஆர்டர் வைஸ் இல்லைனா அதுவே நம்மளுக்கு வந்து தப்பாகும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் நம்மளுக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இதை வந்து சால்வ் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, லிஸ்ட் கால்குலேட்டட் ஃபீல்ட் அண்ட் ஐட்டம்ஸ் ஃபார்முலாஸ். ஸோ இதுவரையும் நம்ம என்ன ஃபார்முலாஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு கால்குலேஷன் இருக்குது என்கிட்ட, பிவோட் டேபிளில் நான் கால்குலேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்ன கால்குலேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. அதை நான் பார்க்கணும்னு ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபீல்ட் ஐட்டம் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ என்ன பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கா, இதை ஒன் கிளிக் பண்ணால் போதும். நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த நேம் கொடுத்துருக்கோம், என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஈஸியாக ஷோ பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போனஸை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை நம்மளுக்கு காட்டுது ஃபீல்டில். ஐட்டம்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ரீஜன், செகண்ட் ரீஜன். ஸோ லாஸ்ட்டாக சேல்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். டிசம்பரை டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜான் ஃபிப் ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி ஓவரால் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கிரியேட் பண்ணி தரமே அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால சூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, இருக்கிற எல்லா ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸும் நம்மளால பார்க்க முடியும், நம்ம என்ன ரைட் பண்ணியிருக்கிறோமோ. ஸோ உங்களுக்கு பிவோட் டேபிள் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, கால்குலேட் ஃபிட்டிங்ஸில் ஃபார்முலாஸை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர்ஸ் கெட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இதுவரை என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணமோ அது எல்லாமே ஜஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டட் போட்டுக்கலாம். வாங்க ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டட் போட்டுக்கிறேன். ஓவரால் நம்ம 11 ஐட்டம்ஸ் பார்த்தோம். ஸோ 11மே நான் எஸ் கொடுத்து ஓவரால் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டட் போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பிவோட் டேபிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறன்றது. ஸோ நீங்கள் பிவோட் டேபிளில் நீங்கள் என்ன பண்ணலன்னா, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது இல்லாமல் நம்மளால ஃபங்க்ஷன்ஸ் எழுத முடியாமல் யாருன்னா கேட்டால் ஸோ டெஃபினெட்லி நம்மளால எழுத முடியும், நம்மளால சொல்லலாம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.